கிரீன்லாந்து நாட்டை கைப்பற்றும் அமெரிக்காவின் திட்டத்துக்கு ஆதரவளிக்காத நாடுகளுக்கு அதிக வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சுகாதார வட்டமேஜை நிகழ்வின் போது பேசிய அவர், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்து தங்களுக்கு தேவைப்படுவதாக கூறியுள்ளார். எனவே கிரீன்லாந்தை கைப்பற்றும் முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்காத நாடுகளுக்கு தாம் வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தைவானுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை வியாழக்கிழமை மேற்கொண்டார். இதன்படி அமெரிக்க தொழில்நுட்பத் துறையில் தைவான் $250 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. பதிலுக்கு தைவான் பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா 15 விழுக்காடாக குறைத்துள்ளது. தொடக்கத்தில் 32 விழுக்காடாகவும் பின்னர் 20 விழுக்காடாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்த தைவான் பொருட்களுக்கான வரி தற்போது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவிற்கு இணையாக குறைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் வர்த்தக சமநிலையின்மையை காரணம் காட்டி ட்ரம்ப் புதிய வரி கொள்கையை அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தைவானுடனான இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தவிருந்த வான்வழி தாக்குதல்களை தவிர்க்குமாறு சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி, ஓமன் ஆகிய நாடுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வலியுறுத்தியுள்ளன. இத்தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போரை உருவாக்கும் என இந்த நட்பு நாடுகள் எச்சரித்ததை அடுத்து ட்ரம்ப் தனது முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் தனது வான்வெளியை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா அனுமதி மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சமீப காலமாக அரபு நாடுகளுடன் சுமூக உறவை வளர்க்க பல்வேறு பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சுறுத்தலால் கத்தாரில் உள்ள முக்கிய அமெரிக்க பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஈரானில் துண்டு துண்டான மாற்றங்களை விட நிலையான ஆட்சியே அவசியம் என அண்டை நாடுகள் கருதுகின்றன. தற்போது பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண துருக்கி, கத்தார் நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. எலான் மஸ்கின் XAI நிறுவனத்திற்கு எதிராக அவரது முன்னாள் துணைவர் ஆஷ்லி செயின்ட் கிளேர் நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மஸ்குக்கு சொந்தமான X சமூக வலைதளத்தின் AI கருவியான கிராக் மூலம் தனது ஆபாச படங்கள் உருவாக்கப்பட்டதாக ஆஷ்லே குற்றம் சாட்டியுள்ளார். கிராக்